பார்க்கல பஞ்சு மாதிரி இருக்கே. என்னடா இட்லியில் பஞ்சு மாதிரி பூ போல வருது. உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் தீபா. இன்றைக்கு நாங்கள் இட்லி அவிக்க போகிறோம். இட்லி அவிக்கிறேன்டா ஒரு நாள் ஃபுல்லாக வேலை. ஏண்டா காலையில் ஊற போட்டு அதுக்கு பிறகு இரவு அரைச்சி வச்சு அதுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில் தான் அந்த இட்லியை அவிக்கலாம். சரி, இப்போ இன்றைக்கு காலையில் நான் இந்த இட்லியை முதல் ஊற வைக்க போகிறேன். அதாவது இட்லிக்கு தேவையான இந்த உளுந்தும் அரிசியும் போட்டு ஊற வைக்க போகிறேன். வாங்க எந்த அளவு முறையில் ஊற வைக்கிறேன்ட்டு பார்த்துட்டு அதே மாதிரி முயற்சி செய்து பாருங்கள். கட்டாயமாக பஞ்சு போல் சாஃப்டாக இந்த இட்லி வரும். ஒரு சுண்டு உளுந்தெடுக்க போகிறேன். எடுத்துருக்கிற சுண்டில் ஒரு சுண்டு உளுந்து. அடுத்த சட்டியில் அரிசி எடுத்துருவோம். இந்த அரிசி கடையில் இட்லி அரிசி அல்லது வெள்ளை நாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சம்பா போட்டிங்கன்னா அரைக்க கஷ்டப்படணும். சில சம்பா அரைப்படாது டக்காண்டு. ஒரு சுண்டு, 2 சுண்டு, 3, 4. ஒரு சுண்டு உளுந்துக்கு 4 சுண்டு அரிசி. சரி, இப்போ இந்த உளுந்துலையே ஒரு கொஞ்சம் உள்ளங்கை அளவுக்கு ஒரு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கொள்ளுவோம். பாருங்கள், உள்ளங்கை அளவுக்கு தான் எடுத்துருக்கு. உங்களுக்கு அளவு வேண்டுமெண்டா 3 தேக்கரண்டி அளவு எடுத்துக்கொள்ளுங்க. சரி, இப்போ இது எல்லாத்தையுமே கழுவி ஊற வச்சிருவோம் இன்றைக்கு. இப்போ உளுந்து கழுவி முடிஞ்சது. அடுத்தது அரிசியை கழுவி எடுத்துடுவோம். இப்போ உளுந்தும் அரிசியும் நல்லா கழுவி எடுத்தாச்சு. கழுவி ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கு. இப்போ இதை நாங்கள் மூடி வச்சிருவோம். இப்போ நாங்கள் இந்த உளுந்தும் அரிசியும் காலையில் ஒரு 9:30க்கெல்லாம் ஊற வச்சுருந்தோம். இப்போ இங்கே டைம் பார்த்திங்கன்னா 8:30 ஆகிட்டு. திறந்து பார்த்துருவோம். ஏன்னா எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ ஊறினா தான் அது அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க எப்படி ஊறிட்டேன்டு. ஏன்னா இந்த உளுந்தும் அரிசியும் நல்லா ஊறினா கிரைண்டரில் தான் நாங்கள் இன்றைக்கி அடிக்க போகிறோம். அப்போ அது குயிக்காக அடிபட்டுரும். அரிசியும் பாருங்கள் எப்படி ஊறிட்டேன்னு நல்லா. இங்கே அந்த காலத்தில் அம்மாக்கள் எல்லாம் அந்த ஆட்டுக்கல்லில் இருந்து ஆட்டி அதில் வடை சுடுவாங்க, உளுந்து வடை. அதில் இட்லி சுடுவாங்க, நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்கிறது, ஈஸி முறைக்கு டக்குன்னு கிரைண்டரில் அடிக்கிறது. கிரைண்டரில் அடிக்க ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த கிரைண்டர் கப்பில் சுற்றி கொண்டே இருக்க கிரைண்டர் கப் சூடாகிடும். சூடானால் இட்லி நாங்கள் அவிக்க நல்ல ரஃப்பாக இருக்கும். அப்போ அப்படி உங்களோட கிரைண்டர் கப் சூடாகுது, அரைப்படுது இல்லை, அப்படி யோசிச்சிங்கண்டா நீங்கள் இந்த உளுந்தும் அரிசியும் ஊற வச்சுருக்கிறீங்க தானே, அதை என்ன செய்யுங்க, ஒரு 2 ஹவருக்கு முதல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. அப்போ கூழ் தண்ணியில் அதாவது அந்த குளிர் நீர் இருக்குது தானே, அதுலேயே இது ஊறிக்கொண்டிருக்கும். அப்போ கிரைண்டரில் போட்டு அடிக்க உங்களுக்கு அந்த சுடுற தன்மை குறைவாக இருக்கும். இப்போ நாங்கள் அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியிலேயே இந்த உளுந்தை அரைச்செடுத்துருவோம். இப்போ எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ முதல் அரைக்கேக்க உளுந்து இருக்கிற மட்டத்துலேருந்து ஒரு கொஞ்சம்
இங்கே பாருங்க ஒரு இந்த அளவு தான் தண்ணி கூடுதலாக நிற்கிது. ஆனால் இது வந்து எப்படியுமே போதாது. அதுக்கு பிறகு தண்ணி எங்கள்கிட்ட இருக்குது தானே, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படியே அரைச்சி எடுத்துடுவோம். திறந்து பார்த்துருவோமா? இப்போ இதில் கையை வச்சு பாருங்கள். இதில் இப்படி நறுன்னு இருக்குத்தானே, இப்படி இருக்கக்கூடாது. இன்னும் பேஸ்ட்டாக அரைச்செடுக்கணும். அப்போ இன்னொரு கொஞ்சம் நேரம் அரைச்சிடுவோம். இன்னொரு 2 நிமிஷம் அப்படி அடித்தா காணும். நீங்கள் இந்த இட்லிக்கு அடிக்க உங்களை கப்பை இதில் தொட்டு பாருங்கள் சுடுவுதாண்டு. அப்படி சுடுவுதுண்டா தயவுசெய்து அடிக்காதீங்க. அப்படியே நிப்பாட்டி வச்சு கொஞ்சம் நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் அடியுங்க. ஏன்னா இந்த சூடு தன்மை இருந்தால் தான் அந்த இட்லி மாவு வந்து கடைசியாக பொங்கி வந்து அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி அவிக்கேக்க அது வந்து இந்த ரஃப் ஆகாததுக்கு காரணம். இப்போ இது எப்படி அரைக்குதுன்னு திறந்து பார்த்துருவோமா? அரைச்சி முடியுது. இப்போ இதை எடுத்து இதில் பதம் காட்டுறேன், அதுதான் சரியான பதமாக இருக்கும். சரி, இப்போ பாருங்கள் மாவை பாருங்கள் எப்படி நல்ல பேஸ்ட் அரைப்பட்டிருக்கண்டு. பார்த்தீங்களா இப்படி நல்ல பேஸ்ட் அரைப்பட்டிருக்கண்டு. இந்த பதத்தில் அரைச்செடுத்தீங்கடா சரி. இந்த ரவை மாதிரி இருக்கும் ஒரு பதம் அப்படியெல்லாம் இல்லை, இப்படி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதை நாங்கள் வேறொரு சட்டிக்கு மாற்றிடுவோம். இப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த சட்டியில் தான் ஊற்றி வைக்க போகிறோம். ஏன்டா இப்போ இது பொங்குறதுக்கு இடம் வேணும் தானே, அப்போ அதனால் கொஞ்சம் பெரிய சட்டியாக பார்த்து ஊற்றி வைக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து நாங்கள் இந்த ஊற வச்சுருக்கிற அரிசி அரைச்சி எடுத்துருவோம். அரிசிக்கு வந்து நான் சின்ன ஒரு மிக்சி கப் எடுத்துருக்கிறேன். காரணம் என்னென்னா இது வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தானே போட்டு அரைக்க போகிறோம். இப்போ உளுந்துக்கு வந்து நாங்கள் விட்ட தண்ணி அளவு வந்து போதுமாக இருந்துச்சு, அதுலேயே அடித்து எடுத்துட்டோம். இப்போ அரிசிக்கு வந்து தண்ணி வந்து எப்படியுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டு எடுக்கணும். ஏன்டா பதிகளவாக தண்ணி விட்டிங்கன்னா இது அடிக்கவே இயலாது. அதனால் கொஞ்சம் தண்ணியை விடுவோம், காணாட்டி அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அடிச்செடுப்போம். இதை குறைச்சிடுவோம், இந்த தண்ணியை கூடிட்டு இல்லாட்டி தெறிக்கும் அப்படியே. இந்த மட்டத்துக்கே தண்ணி நிற்கிற மாதிரி விட்டு அரைச்செடுப்போம். இப்போ வந்து திறந்து பார்த்துருவோம். அரிசியும் சரி உளுந்தும் சரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்செடுக்கணும். இங்கே பாருங்க, இப்போ அரைச்செடுத்துருக்கிற அரிசியையும் இந்த உளுந்தோடு சேர்த்து ஊற்றிடுவோம். உளுந்து ஒரு கலர், அரிசி ஒரு கலர். தோசைக்கண்டா கொஞ்சம் தண்ணியாக அடிக்கலாம், இது இட்லிக்கு தானே கொஞ்சம் கட்டியாக இருக்கும் நல்ல. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே உளுந்தும் அரிசியும் அரைச்செடுத்துட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுட்டு அதுக்கு பிறகு மிக்ஸ் பண்ணிடுவோம். இன்னொரு முறையும் இருக்குது இட்லிக்கு, அதாவது சோறு ரவை போட்டு செய்கிறது, அந்த முறையையும் இன்னொரு நாளைக்கு செய்வோம். இப்போ இதெல்லாமே நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நாளைக்கு காலையில் இட்லியோடு சந்திப்போம். இப்போ இதை நாங்கள் நேற்று இரவு அரைச்சி வச்சோம். இப்போ அடுத்த நாள் காலையில், அதாவது இன்றைக்கு காலையில் இதை திறந்து பார்த்துருவோம். பங்கிட்டு அப்படி பங்கிட்டேன் இங்கே. இப்போ இதுக்கு தண்ணியெல்லாம் விட்டு கலக்க தேவையில்லை, இந்த பதம் காணும். இனி இட்லியை ஊற்றி அவிச்செடுக்க வேண்டியது மட்டும்தான் வேலை.
இப்போ இட்லிக்குரிய எல்லா வேலையுமே முடிஞ்சு இப்போ அடுத்தது நாங்கள் அவிச்சு எடுக்கிறது மட்டும்தான். இப்போ அடுப்பா பற்ற வச்சுருவோம். இப்போ இட்லி சட்டியை வச்சுருவோம். ஏன்னா அடுப்பு நல்லா எரிய வலிக்கிட்டு இப்போ தண்ணி ஊற்றிடுவோம். இப்போ முதல்ல வந்து தண்ணி சூடாகட்டும். அதுக்கிடையில் நான் வந்து இன்றைக்கு இந்த அந்த இட்லி சட்டிலேயே அவிக்காமல் அதுக்கு மேலே லஞ்ச் ஷீட் போட்டிருக்கு. லஞ்ச் ஷீட் அல்லது துணி போடலாம். நல்ல வெள்ளை துணி இருந்துச்சுன்னா வெள்ளை துணியையும் போட்டுட்டு தேங்காய் மேலால் பூசிக்கொள்ளுங்க. ஏன்னா சிலது வந்து எப்படி நீங்கள் அவிச்சாலுமே ஒட்டி கொண்டே இருக்கும். இப்படி லஞ்ச் ஷீட்டில் அவிச்சா ஒட்டவே ஒட்டாமல் அப்படியே குயிக்காக கலண்டு வரும். இப்போ இந்த தட்டுக்கு நாங்கள் எண்ணெய் பூசிடுவோம். எண்ணெய் தேங்காய் தான் பூசுகிறோம். சரி, 2 தட்டுக்கும் தேங்காய் பூசியாச்சு. இனி இட்லி மாவை ஊற்றி அவிச்சு எடுக்கிறது தான். அவிச்சதுக்கு பிறகு பார்த்தா தான் தெரியும் சாஃப்டாக வருதா இல்லை ரஃப்பாக வருதாண்டு. ஒரு சுண்டு உளுந்து கூடிட்டு எங்களுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, நிறைய தேவையில்லைன்னு யோசிச்சிங்கண்டா பிரச்சனையே இல்லை. இட்லிக்கு ஊற்றி போட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜுக்காக வச்சு அடுத்த நாள் தோசையாக ஊற்றிடுங்க. தோசைக்கு என்ன கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்தீங்கடா சரி. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ இதை நாங்கள் இட்லி பானைக்குள்ளே வச்சுருவோம். இப்போ இந்த ஸ்டீமர் தட்டை வச்சுருவோம் நாங்கள். இப்போ அடுத்தது இட்லி ஊற்றி வச்சுருக்கிற தட்டு. இது அவிஞ்சதுக்கு பிறகு தான் தெரியும் சாஃப்டாக வருகுதா இல்லை வீசி அடித்தா விழுந்துருவோமான்னு. இப்போ அடுத்த தட்டையும் வச்சுருவோம். ஓகே, 2 தட்டும் வச்சாச்சு. இப்போ மூடிட்டு அவிய வச்சிருவோம். சுவையான இட்லி வருமா வராதா அது அவிஞ்சதுக்கு பிறகு தான் தெரியும். இட்லியை அவிய வச்சாச்சு. இன்றைக்கு இட்லிக்கு என்னென்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? பருப்பு சாம்பார். இதுக்குள்ளே கேரட், கத்தரிக்காய், பூசணிக்காய் எல்லாம் போட்டிருக்கு. நல்ல ஒரு கட்டியான சாம்பார். சாம்பார்ண்டா தண்ணியாக இருக்கணும், தீவா என்ன கட்டியாக வச்சுருக்கிறீங்கன்னு யோசிக்கிறீங்களா? நாங்கள் நிறைய மரக்கறி போட்டபடியாக அதெல்லாம் கட்டி அப்படியே வந்திருக்கு. அடுத்தது ஒரு சட்னி. இப்படி ஓரளவு கட்டியாக அரைச்சி இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். தோசைக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக அரைக்கலாம். இது இட்லிக்கு வந்து கொஞ்சம் கட்டியாக அரைச்சி இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல ஒன்று மிஸ்ஸிங். என்னென்னு கண்டுபிடிங்க மிஸ்டர் கேமராமேன்? தெரியலையா? மீன் கறி இருந்தால் இப்படி இருந்திருக்கு, நல்லா இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் இன்றைக்கி மீன் கறி வைக்க இல்லை. கஜன் ஓடி வர போகிறான். ஏன்னா கஜனுக்கு தான் இட்லி ஏண்டா அப்படி ஒரு பிரியம். இப்போ இட்லி அவிய வச்சு ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. இப்போ திறந்து பார்த்துருவோம், கிட்டத்தட்ட அவிஞ்சிருக்கு. ஆவி பறக்க இட்லி தயார். நல்ல பஞ்சு மாதிரி இருக்கே. இங்கே பாருங்க, இட்லி அவிஞ்சிட்டு மல்லிப்பூ போல இருக்கணும். இப்போ எடுத்துருவோமா? இட்லி தயாராகிட்டு பாருங்க எப்படி இருக்கண்டு. இறக்கிடுவோமா? சுடுவது. மென்மையில் அதுவாக பிஞ்சு வருது. எப்படி வருது பாருங்க. இப்போ சிலர் சொல்லுவீங்க லஞ்ச் ஷீட் போட்டால் அது உடலுக்கு சரியில்லைன்ட்டு. அப்படி யோசிக்கிறாக்கள் துணி போட்டு நீங்கள் அவிக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. அதன் பார் அக்காண்ட என்ன சாஃப்டான இட்லியே பார். அதானே எங்கள் அக்கா கூட இவ்வளோ திறமை இருக்கா? இப்படி ஒரு திறமை இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு நாளுமே நான் அவிக்க வச்சிருவேன். இல்லை, எனக்கு நம்பவே முடியல. என்னடா இட்லியில் பஞ்சு மாய் பூ போல வருது. இது பாருங்க இப்படி இருக்கண்டு. எனக்காக தான் செஞ்சாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப இட்லி பிடிக்கும். சரி தள்ளு கஜன், சாப்பிடு பார்க்கணும். நல்லா சாம்பாரை விடுறோமா? இந்த கட்டியாக அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை வச்சுட்டு
சாம்பாரோட சேர்த்து இப்படி ஒரு குழச்சிட்டு இந்த சட்னி அப்படியே ஒரு எடுத்து போதும் ரிவ்யூ சொல்லிட்டு இந்த தாங்க. ஐயோ வாயில் வைக்க கரைஞ்சி போகுது. உண்மையாகவே நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. அதுக்குள்ளே சட்னியை போட்டு இப்படி பிசைஞ்சு எங்கள் அக்காவுன்னு ஆச்சரியமாக இருக்கு. இது இட்லியை வாயில் வைக்கும்போது தொண்டைக்குள்ள வலிக்கிக்கிட்டே போகுது. உங்களுக்குள்ள அப்படி ஒரு திறமையா? இனிமேல் ஒவ்வொரு செவ்வாய்க்கா இட்லி சுடுவாங்க. மறக்காமல் நீங்களும் வீட்டை செய்து பாருங்கள். நான் உங்களுக்கு சொன்ன ரகசியத்தை கட்டாயமாக செய்து பாருங்கள். என்னது, எப்போ இட்லி அரைக்கையும் சூடாகாமல் குளிராக இருக்கிற மாதிரி பார்த்து அரைங்க. இல்லை கிரைண்டர் கப் சூடாகுதுண்டா கொஞ்சமாக ஐஸ் கட்டி ஐஸ் தண்ணி விட்டு அரைச்செடுத்து வீட்டை இதை மாதிரி நல்ல பேர் வாங்கிக்கொள்ளுங்க. பாய்.